ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக சாம்பார் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்க. இது வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்குள்ளேயே செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ரெசிபி தாங்க. இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே நான் ரெடி பண்ணிட்டேன். வீட்டில் என்ன காய்கறி இருந்துச்சுன்னா கத்திரிக்காய், கேரட்டு, அதுக்கப்புறமா தக்காளி, மேரக்காய் இருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு கூடவே ஒரு 1.5 டம்ளர் அரிசி ஊற போட்டுட்டு அதுக்கு 1 டம்ளர் அளவுக்கு பருப்பு ஊற போட்டிருக்கேன். துவரப்பருப்பு ஒரு டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு அதுக்குள்ளார டீ குடித்ததுக்கப்புறமா நம்ம கேரட்டு, தக்காளி, வெங்காயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் முறித்து வச்சுருக்கேன். கூடவே கத்திரிக்காய் ஒரு 4 கத்திரிக்காய் தான் போட்டேன். ஆனால் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. காய்கறி எல்லாமே அரிஞ்சு வச்சதுக்குள்ளேயே ஒரு 1/2 அன் ஹவர் ஆகிடுச்சிங்க. இங்கே அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாம். இது ஃபுல்லாமே நம்ம அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, வெந்தயம், அது கூட சின்ன வெங்காயம், வரமிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணிவிட்டு நான் உள்ளே சேர்த்துருக்குறேன். இதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் முருங்கைக்காய், இந்த பட்டாணி, இந்த மாதிரி எது இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் மட்டும் சேர்த்துருக்குறேங்க. இது கூடவே லைட்டாக மஞ்சள் தூள், சாம்பார் தூள், அதுக்கப்புறமா உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் தனியாக இதுக்கு மசாலா அரைச்சி செய்வாங்க. நான் இன்றைக்கி அந்த மாதிரி எதுவுமே செய்யலை. சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துருக்கேன். கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஓரளவு இந்த காயில் மிளகாத்தூளெல்லாம் பிடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த அரிசி எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம். அரிசியும் பருப்பையும் ஒன்றா தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அரிசியும் சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். 1.5 டம்ளர் அரிசிக்கு நார்மலாக 3 டம்ளர் சேர்ப்போம் தண்ணி. ஆனால் இதுக்கு ஒரு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாம்பார் சாதம் நல்லா குழஞ்சி சூப்பராக வரும். அரிசியெல்லாம் சேர்த்து ஒரு 4 விசில் வரைக்கும் விட்டுடலாம். அதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு. ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சோண்டு நெய் இருந்துச்சுன்னா நெய் முந்திரியில் வறுத்து கூட சேர்த்துட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் மேலாப்பில் விட்டு அப்படியே சாப்பிட்டிங்கன்னா இது வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.